சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தப்ப நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதுல குறிப்பா ஒரு விஷயம் பார்த்தோம்னா அரசியல் ரீதியா பெரிய ஒரு பேசு பொருளா மாறுது. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி 2026 அமையும் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. போன தடவை மெட்ராஸ்க்கு வந்தப்பையும் சென்னைக்கு வந்தப்பையும் இதே விஷயத்த பேசுறாரு. அப்பயும் அது கான்ட்ரவர்சியா போய் முடியுது. ஸோ இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்கிங் பாயிண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. திருமாவளவன் அவர்களும் அந்த விஷயத்த பேசுறாரு. எங்களோட இலக்கும் அதுதான், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்றத எங்களோட இலக்கும் கூட. பட் இப்ப அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. காங்கிரஸ் பார்ட்டிலையும் அந்த குரல்கள் எழறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா இப்ப தமிழ்நாடு கூட்டணி ஆட்சியை நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டு திராவிட கட்சிகளும் நாங்க மட்டும்தான் டாமினேட் பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி ஒரு கூட்டணிய ஆட்சியை நோக்கி போகுதா, எப்படி பாக்குறீங்க? கூட்டணி ஆட்சியை நோக்கி போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இப்ப அதிமுக தரப்புல, பிஜேபி தரப்புல அந்த குரல்கள் எழுப்புகின்றன. சரியா 2 மாதத்துக்கு முன்பு, இன்னைக்கு ஜூன் 11, 2 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 11 சென்னையில அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சார். அப்ப பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ அரசு அமையும்னு சொன்னார். அது ஆப்வியஸ்லி கூட்டணி அரசு தான். ஆனா 2 நாள் பொறுத்து எடப்பாடி அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தார். நாங்கள் அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும், ஆனால் அதிகாரத்தில் பங்கு இருக்காது, ஒரு புது வியாக்கியானம் கொடுத்தார். என்டிஏ கவர்மெண்ட், ஆனா ஏடிஎம்கே தான் அதுல ரூலிங் பார்ட்டியா இருக்கும், வேற யாருக்கும் இடம் கிடையாதுன்ற இதுல பேசினார். கரெக்டா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 4-5 நாள் முடியறதுக்கு முன்னால மதுரையில பேசும்போது, இப்ப 4 நாளைக்கு முன்னால எடப்பாடி ஒரு படி மேல போறாரு. என்டிஏ கவர்மெண்ட் கூட சொல்லல, அவரு பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்ன்றார். ஏடிஎம்கே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 தடவை சொல்றாரு பிஜேபி ஏடிஏ கவர்மெண்ட், பிஜேபி ஏடிஏ கவர்மெண்ட்ன்றார். இது அதிமுகவுக்கு சம்மட்டி அடி. இது தெளிவா நாங்க தான் அந்த லீடு, என்டிஏ கவர்மெண்ட், அதுல எங்களுக்கு தான் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டின்ற தெளிவா பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்னு 2 தடவை சொல்றாரு அமித்ஷா. தெளிவா அவர் கூட்டணி அரசு தான் சொல்றாரு. 4 நாள் பொறுத்து, 3 நாள் பொறுத்து எடப்பாடி ரியாக்ட் பண்ணல, உதயகுமார்ன்ற முன்னாள் மந்திரி ரியாக்ட் பண்றாரு. நேரடியாக அமித்ஷாக்கு பதில் சொல்றதுக்கு எடப்பாடி ஏன் துணிச்சல் இல்லைன்னு தெரியல. தெளிவா அவர் சொல்றாரு பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட். 2 மாசம் முன்னால சொல்லும் போதாவது அதிமுக தலைமையில என்டிஏ கவர்மெண்ட்னார். மதுரையில பேசும்போது என்டிஏன்ற பேரே வரல, ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்லல அமித்ஷா, பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2 தடவை சொல்றாரு. ஆகவே இது தெளிவா கூட்டணி அரசை நோக்கி தான் பிஜேபி உந்தி தள்ளுதுன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை 2026 தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா பிஜேபியோட கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். நாம்கே ஆவாஸ் தான் ஏடிஎம்கே அதில் இருக்கும். 100% அது கூட்டணி அரசாக தான் இருக்கும். ஏடிஎம்கேவால அதெல்லாம் உதறி தள்ளலாம் முடியாது. ஆனா அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை என்ன? அப்கோர்ஸ் எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணிக்கணும். இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? கமான், நீங்க அதன் மூலமா அவர் ஏடிஎம்கேவை அண்டர்மைன் பண்றாரு. தே ஆர் கம்ப்ளீட்லி வீக்கனிங் ஏடிஎம்கே. இப்ப ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு, கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவங்க பார்த்துக்கிற விஷயம் தான், போத் த திராவிடியன் பார்ட்டிஸ் ஆர் வல்னரபிள். இங்க கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபுட்ஹோல் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. கடந்த 10 வருஷத்துல அவங்க வளர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில். பிஜேபின்றது உண்மை. நேற்றைக்கு கூட தமிழ்நாடு சிபிஎம் பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் கொடுத்த ஒன் இண்டியா கொடுத்த பேட்டியில கூட தெளிவா சொல்றாரு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அவர்கள் இன்று வளர்ந்திருக்கிறார்கள். அது உண்மை. அரௌண்ட் 10% ஓட்டு அவங்களுக்கு வந்திருக்கு. 3%லேருந்து 10% வரைக்கும் வந்திருக்காங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல். பிஜேபி உறுதியா நம்புது 26ல ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அமையக்கூடிய அரசு என்டிஏ கவர்மெண்ட்டாகத்தான் இருக்கும். அது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அதுல பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும். நம்பர் 2, கூட்டணி மந்திரி சபை தான் இனிமேல் தமிழ்நாட்டில்ன்றதை அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது திமுக கூட்டணிக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை தான் நம்ம இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் அமைதியா இருக்காங்க, பெருசா அவங்க ஒன்றும் பேசல. பட் ஒருவேளை திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம 2006 மாதிரி கருணாநிதி 96 எம்எல்ஏ வச்சுட்டு ஆண்டார், காங்கிரஸ் 36, பாமக 18 வெளியில இருந்து கொடுத்த ஆதரவுல ஆண்டார். அந்த மாதிரிலாம் இனிமே ஆள முடியாது. மெஜாரிட்டி திமுக குறையுது, 118 சிம்பிள் மெஜாரிட்டி, 117 வந்தா கூட கூட்டணி அரசு தான். தமிழ்நாடு கூட்டணி அரசை நோக்கி போவது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அது இப்போதைக்கு போகுதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு போகல. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ல கூட்டணி வேணும், பிஜேபிக்கு பவர்ல ஷேர் வேணும் தெளிவாக விரும்புறாங்க அவங்க. ஆனால் அந்த தெளிவு காங்கிரஸுக்கு இல்லை. நீங்க காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விசிகா, இதில் பார்த்தீங்கன்னா விசிகா தான் கூட்டணி வேணும், அதிகாரத்தில் பங்குன்னு தெளிவாக கேட்குறாங்க.
லெஃப்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணாம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும், அதுல ஒத்துக்கிட்டாங்கன்னா அதிகாரத்துல பங்கு, அப்படி இல்லைன்னா அதிகாரத்துல பங்கே வேணான்றாங்க, கொடுத்தா கூட வேணான்றாங்க. காங்கிரஸ் 29ல் 10 பார்லிமெண்ட் சீட்டு வேணும், அதுக்காக சோனியா காந்தி ராகுல் காந்தி சொல்றதை கேட்டுட்டு அமைதியா போயிடுவாங்க. அவங்க அதிகாரத்துல பங்கு என்று பிஜேபி கேட்கக்கூடிய தைரியம் ஏன் காங்கிரஸுக்கு இல்லை? பவருக்கு ஷேர் பண்றதுக்கு தான் நீங்க அரசியல்ல இருக்கீங்க. 67 58 வருஷத்துக்கு முன்னால் அதிகாரத்தை இழந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் வேணும் என்று கேட்கக்கூடிய துணிச்சல் காங்கிரஸுக்கு ஏன் இல்லை? பிஜேபிக்கு இருக்குல்ல. நெகோஷியேட் பண்ற ஸ்ட்ரென்த் இல்ல வாட் எவர் இட் இஸ்ங்க. நெகோஷியேட் பண்ணி இல்ல நான் என்ன சொல்றேன், வாட் எவர் இட் இஸ் அடிச்சு பார்க்கணும்ல. ஆமா, கடைசி நேரத்துல போத்தின்னு கூட அமைதியா போயிடலாம், அது வேற விஷயம். பட் நீங்க அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டேன்றீங்க. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது வந்து பிஜேபி மேல 1000 விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம், ஆனா அதிகாரத்துல பங்குன்னு அவங்க கேட்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு கட்சி அதிகாரத்தை பகிர்ந்துக்காம எதுக்கு அரசியல் இருக்கணும்? சன்னியாசியா நீ? அதிகாரத்துக்கு அடையறதுக்கு தானே நீ அரசியலுக்கு வர. நீங்க 3%லேருந்து 10% ஆயிருக்கு தமிழ்நாட்டில், அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். பட் ஸ்டில் அவங்க எப்படி பேசுறாங்க? எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், நாங்கள் ஆட்சி அமைப்போன்றாங்க, எங்களுக்கு கூட்டணி அரசுன்றாங்க. எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகான்னாரு அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ சர்க்கார் அமைப்போனார். 4 நாள் முன்னால பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். எங்களுக்கு பவர்ல ஏடிஎம்கேவோட வெறும் தேர்தல் கூட்டணி மட்டும் கிடையாது, இட்ஸ் பவர் ஷேரிங் அக்ரிமெண்ட், இட்ஸ் கோயிங் டு பி கொலிஷன் கவர்மெண்ட். அமித்ஷா தெளிவாகவே சொல்றாரு. நியாயமான, அவங்க ஆங்கிள் அது நியாயமானது. இந்த துணிச்சல், இந்த குறைஞ்சபட்ச அரசியல் ஒரு சுய மரியாதை ஏன் காங்கிரஸுக்கு இல்லை? ஏன்னா உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி தான். நீ தேர்தலுக்கு போகும்போது 900 கட்சியை வச்சுட்டு போற, ஆனா அதிகாரத்துக்கு வரும்போது ஜெயிச்ச பிறகு நீ மட்டும் கொள்ளடிப்பன எந்த விதத்துல? ஏன்னா அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாதான் எல்லா மக்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். நீ வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் எல்லான்னு நீங்க பேசுறீங்கல்ல, ஆனா உங்க மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சின்றீங்க. அது என்ன? அதுவே அயோக்கியத்தனமான வாதம். ஒரு கட்சி ஒரு குடும்பம் கொள்ளடிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய இந்த துணிச்சல் ஏன் காங்கிரஸுக்கு இல்லை, இடதுசாரிகளுக்கு இல்லை? விசிகா மட்டும் கேட்குது, ஆனா ரொம்ப முனகுது, அது மல்லமா முனகுது, ஓப்பனா கேட்க மாட்டேன்றாங்க. உண்மையான ஜனநாயகம் என்பது நீங்க எலெக்ஷன்ல கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா, ஜெயிச்சிங்கன்னா ஒரு உறுப்பினர் இருந்தா கூட அந்த கட்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். 3 வருஷம் 3 டேர்ம் மோடி வந்து டெல்லியில வந்து என்டிஏ கவர்மெண்ட் தானே அது. அவங்களுக்கு 2 டேர்ம் மெஜாரிட்டி இருந்தப்பயும் என்டிஏ கவர்மெண்ட், 3வது டேர்ம் மெஜாரிட்டி இல்லாதப்பயும் என்டிஏ கவர்மெண்ட். நீங்க 96ல் 18 22 சீட்டு துண்டு விழுந்தப்பையும் திமுக கவர்மெண்ட் தான், வெளியில இருந்து ஆதரிச்சாங்க. அதனாலதான் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா வாய்க்கு சொன்னாங்க. 100% ஜெயலலிதா சொன்னது உண்மை. தனி மெஜாரிட்டி இருந்தனா உன் கவர்மெண்ட், கூட்டணியோட சேர்ந்தா கூட்டணி அரசு. இது ரெண்டும் கட்டானா 96 வச்சுட்டு நீங்க ஆளுவீங்களாம், 22 சீட்டு துண்டு விழுமா, வெளியில இருந்து ஆதரிப்பாங்களாம், அப்ப அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அது. இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்க இந்த ஒரு அரசியல் அபிலாஷ பேராசை ஏன் காங்கிரஸுக்கு இல்லை? கூட்டணி வச்சாதான் அது. இன்னைக்கு நான் சொல்றேன், முன்ன எப்போதையும் விட திமுக பலவீனமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா they will be in soup. கூட்டணி இல்லைன்னா திமுகவால் ஜெயிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லைன்னா யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க அதிகாரத்துல பங்கு கேட்பதற்கான சரியான தருணம் இது. ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? சரி, இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பாஜகவை பொறுத்தளவுல அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுல என்ன லாஜிக் இருக்கு? ஏன்னா இப்ப பாஜக அதிமுக 2 பேரும் ஒரு கூட்டணியில இருக்காங்க. இதுல முக்கியமான பிளேயர் அதிமுக தான். நிறைய வாக்குகளை பெறக்கூடிய கட்சினா அவங்க தான். அரௌண்ட் 25% ஓட்ஸ் வந்து மினிமம் அவங்களுக்கு இருக்கும். பாஜகவுக்கு மேபி அரௌண்ட் 8 to 12 வச்சுப்போமே ஓட்ஸ் இருக்கும். ஸோ கிரவுண்ட்ல அதிகப்படியான ஓட்ஸை உள்ள கொண்டு வர போறது அதிமுக தான். நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு தானே கடைசியில டேமேஜை ஏற்படுத்தும். ஸோ தொடர்ச்சியா ஏன் அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அதிமுக வீக்கா இருக்க மாதிரியான தோற்றத்தை ஏன் ஏற்படுத்தணும்? ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி சென்னையிலுமே அந்த விஷயத்த பண்ணாங்க. இபிஎஸ் அவர்கள் எதுவும் பேச விடல, சைலண்டா உட்கார வச்சாங்க. இவர் தான் டாமினன்டான ரோலை பிளே பண்றாரு. அதுவே ஒரு தப்பான ஒரு மெசேஜ் தான் கிரியேட் பண்ணும். அப்புறம் இங்க பேசும்போதும் இந்த விஷயத்த பேசுறாரு. இப்போ கூட்டணி குறித்து பேசும்போதும் பார்த்தோம்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிகமா பேசுறாரு டிவிகேவை உள்ள கொண்டு வரதை பத்தி. அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி இப்ப பேசுறாரு. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலா அதிமுக பேச வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன். இவங்க பேசுறாங்க. ஸோ நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்தி காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு தானே டேமேஜ். இல்லை, அப்படி பார்க்காதீங்க. அவங்க போஸ்ட் ஜெயலலிதா, போஸ்ட் கருணாநிதி பீரியட்ல தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 திராவிட கட்சியில ஒன்று அழியணும்னு விரும்புறாங்க. ஒரு கட்சியோட அழிவுல தான் பிஜேபிக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் அ லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. டிஎம்கே அவங்களோட நேரடி எதிரிங்க. ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி பார்ட்டியாக தான் பார்க்குறாங்க. ஏடிஎம்கேவை கூடி கெடுக்கிறாங்க, திமுகவை எதிர்த்து அழிக்க பார்க்குறாங்க.
அதுல எந்த டெஃபிஷியன்ட் லாஜிக்கும் தெர் இஸ் நோ டெஃபிஷியன்சி லாஜிக் அந்த இஷ்யூல தெளிவாக தான் இருக்காங்க அவங்க லாஜிக்கலி தான் இருக்காங்க. இதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஏன் நான் அதை சொல்றேன்னா, எனக்கு புரியுது அதிமுகவோட வீழ்ச்சியில தான் அவங்க வளர்ச்சி இருக்குன்னு எனக்கு புரியுது. அப்ப நீங்க அலையன்ஸே ஃபார்ம் பண்ணாதீங்க. அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலன்னா முடிஞ்சது அதிமுக கதை, அவ்வளவுதான். நீங்க கம்ப்ளீட்டா 24 தானே பண்ணீங்க. இல்ல கேப்ரியல், பாலிடிக்ஸ் நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்கனாலே எனக்கு ஜெயிக்கணும்ன்ற நோக்கத்தோட பண்றீங்க. இல்ல ஜெயிக்கணும்னு அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணும். ப்ளீஸ், அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பாலிடிக்ஸ் நெவர் பிஹேவ்ஸ் லைக் தட், நெவர் மூவ்ஸ் லைக் தட். பிளாக் அண்ட் ஒயிட்டா பாலிடிக்ஸ் எப்பயுமே டோன்ட் மூவ் ஃபார்வர்ட். இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரைட் growth. பாலிடிக்ஸ் எப்பவுமே ரிங் அரவுண்ட் பண்ணி தான் மேலே போகும். டைரக்டா விலகி நின்று ஏடிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு சிவசேனாவை அஜித் பவார் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும், முன்னால போவாங்க பின்னால வருவாங்க, ஷஃப்லிங் இருக்கும். அப்படிதான் இருக்கும் மொழிய. டைரக்டா தேர் ஒன்ட் பி எனி ஸ்டாபிங். அது செய்ய மாட்டாங்க. அது தட்ஸ் நாட், அது அவங்களுக்கு எந்த பலனும் 24ல பண்ணாங்களே. இல்லைங்க. இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. அது அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்கு. இன்னைக்கு டெல்லியிலேயே மெஜாரிட்டி கிடைக்காம போனது தமிழ்நாடு தான். 15 சீட் ஜெயிச்சிருக்கோம், ஈஸியா 15 சீட் ஜெயிச்சிருக்கோம். அவங்களோட 2019 அலைன்ஸை மட்டும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, ஆல் சன்ட்ரி பார்ட்டிஸ் ஈஸிலி தே வுட் ஹவ் won 12 to 14 சீட்ஸ். அவங்களோட என்டிஏ டேலியே நேஷனல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டிஎம்கேக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் ஒன் மேன் அண்ணாமலை தே destroyed themselves. ஹராக்கிரி. இன்னைக்கு நீங்க ஏடிஎம்கே கூட விலகி நின்று தனியாக நிற்போம், அந்த மூப்பனார் 89ல் பண்ண அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது எவ்ரி டைம் தே ஜாயின் வித் பிஜேபி, ஏடிஎம்கே தே ஆர் வீக்கனிங் ஏடிஎம்கே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி எந்த பிராந்திய கட்சிகளோட, ரீஜனல் பார்ட்டிஸோட நாடு பூரா கடந்த 11 இயர்ஸாக சேர்றாங்களோ, irrespective of the results, that party எந்த பார்ட்டியோட அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ, that party got diluted, that party got weakened. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுக்கு. இப்போ எடப்பாடியை பேச விடாமல் அவர் மட்டுமே பேசுகிறாரு, அமித்ஷா மட்டுமே. எடப்பாடி வாஸ் ஹியூமிலியேட்டட். அவர் தான் தமிழ்நாடு அலையன்ஸுக்கு தலைவர்னு நீ சொல்கிற, மாநில மொழி தெரிஞ்சவர் அவர் தான், சைலண்டாக உட்காந்துருக்காரு, எல்லாத்தையும் நீயே பேசுகிற. தேர் என்ஸ் ஏடிஎம்கேஸ் ஃபியூச்சர். உள்ள வச்சு அழிக்கிறது. ஆல்ரெடி ஏடிஎம்கே இஸ் ஆன டவுன்வர்டு ஸ்பைரலில் தான் இருக்குது. 20% ஓட்ஸ் தான் அவங்களுக்கு. 35%லேருந்து 20% ஓட். லாஸ்ட் எலெக்ஷன் 7 கான்ஸ்டிடுவன்சியில் டெபாசிட் காலி. ஏடிஎம்கே இஸ் டவுன் அண்ட் அண்டர். அதோட வரலாறுல இல்லாத அளவுக்கு ஏடிஎம்கே பலவீனமாக இருக்குது. அதனால இப்போ இவங்க இந்த கூட்டணின்னு சொல்றது மூலமா ரிப்பீட்டடாக கூட்டணி, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு புதுசாக காயின் பண்ண வேர்டு. நாட் ஏடிஎம்கே பிஜேபி, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ். ஒவ்வொரு வார்த்தையும் கால்குலேட்டடாக தான் அமித்ஷா வாயிலிருந்து வரும். கரெக்ட். தெளிவாக ஏடிஎம்கேவை அவங்க அழிக்கிறாங்க. ஏடிஎம்கே இஸ் ரெடி டு கெட் டெஸ்ட்ராய்ட். நாட் இட்ஸ் கேடர்ஸ் பட் இட்ஸ் லீடர்ஸ். சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பிஜேபியோட டார்கெட் என்ன? 26ல ஜெயிக்கணுன்றது அவங்களோட ஏமா, ஏடிஎம்கேவை வீக் பண்ணணுன்றது அவங்களோட ஏமா? ஏடிஎம்கேவை வீக்கன் பண்றோம். ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்ல, ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்ல. பர்ஃபெக்ட். அது ஜெயிக்கணுன்றது முக்கியம் இல்ல, ஜெயிக்கணும்லாம் முக்கியம் இல்ல. அவங்க ப்ரியாரிட்டியில தமிழ்நாடு கீழே இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டை 4 கார்னர் ஃபைட்ல ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். அவங்க ப்ரியாரிட்டி வெஸ்ட் பெங்கால். 5 ஸ்டேட்ஸ் போகுது சார் எலெக்ஷனுக்கு. தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், பெங்கால், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி. இதில் அவங்களோட நம்பர் 1 ப்ரியாரிட்டி பெங்கால். 39% ப்ளஸ் ஓட்ஸ் இருக்கு. there is every chance of regime change in Bengal. In fact 26 எலெக்ஷனோட டேக் அவே வெஸ்ட் பெங்கால் ரிசல்ட் தான். தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு அவங்க கேரளாவும் கிடையாது. அஸ்ஸாம் பிஜேபி வில் வாக் த்ரூ கிளியர்லி. புதுச்சேரி இட்ஸ் அ யூனியன் டெரிட்டரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் அவே ஆஃப் தி 26 எலெக்ஷன் பெங்கால் தான். பெங்காலில் பிஜேபி பவருக்கு வந்தோன்னா ஐ திங்க் இட்ஸ் டூம்ஸ் டே ஃபார் இந்தியா. ஏன்னா வாட் பெங்கால் திங்ஸ் டுடே, இந்தியா திங்க் டுமாரோன்னு. இந்த ஹிந்தி பெல்ட் எல்லாத்தையும் விட, சதர்ன் ஸ்டேட்ஸை விட பெங்காலில் பிஜேபி வந்ததுன்னா அதோட paradigm shift in Indian politics. It have an impact on India's paradigm shift. இன்னொன்று, பங்களாதேஷ்ல இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல பெங்காலில் பிஜேபி வந்ததுன்னா, ரிமெம்பர் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வரது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஷ்யூ நான் சொல்றேன்னா, சைசபிள் நம்பர் இல்லை. இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட் வேர் முஸ்லீம் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. ஓவர் 27% or around 30%, nearly 1/3 of the population is Muslims. இன்னைக்கு இருக்க குளோபல் பாலிடிக்ஸ்லையும் பங்களாதேஷ் அதோட அட்ஜாயினிங் ஏரியாவாக இருக்கிறதுலையும் யூ கேன் ஈஸிலி கேஜ் வாட் அண்ட் ஆல் வில் ஹேப்பன். தமிழ்நாடு நல்ல கேள்வி கேட்டீங்க. திமுக கவர்மெண்ட்டை தோக்கடிச்சு வீட்டுக்கு ஆட்சி மாற்றம் வர்றது பிஜேபியோட எய்மா, ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறது எய்ம்.
ஏடிஎம்கே வீக்கன் பண்றதாங்க. ஆனா முன்னாடியே பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா சார்? இப்போ 29ன்றது பாஜகவுக்கு முக்கியம், ஏன்னா 24 அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ 29 அவங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டில இருந்து அவங்க கொஞ்சம் சீட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற எய்ம்ல இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா 26 ஃபோக்கஸ் பண்றாங்க. 26ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி திமுகவை வீழ்த்தியாச்சுன்னா 29ல அவங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். இப்போ 26ல திமுக ஜெயிக்கிறாங்கன்னா 29ல அட்வான்டேஜ் டிஎம்கே. ஸோ அப்போ அதுல இல்லை வரலாம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிரவுண்ட் சப்போர்ட் டிஎம்கேக்கு என்னமோ இருக்கு. டிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து தோ தே ஆர் பொலிட்டிக்கலி அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தே ஆர் வீக், அலையன்சஸ் இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியாதுனாலும் எலக்ட்ரல் விக்டரின்னு பார்க்கும்பொழுது 26ல் தே ஆர் கம்ஃபர்டபுளி பிளேஸ்ட் பிகாஸ் அப்போசிஷன் அண்ட் கம்ப்ளீட் டிசரே. 26ல் ஜெயிச்சாங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ், அந்த ரன் அப் டு த 29 எலெக்ஷன் இப்போ இருக்க ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி வரும்லன்ட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் அ காம்ப்ரமைஸ். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். பிஜேபிஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா, 2 திராவிடன் பார்ட்டியில் ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக டைல்யூட்டாக வருது தான் லாங் டேர்மில் அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு பிஜேபிக்கான ஸ்கோப்புக்கான ஃபண்டமெண்டல் இஷ்யூவாக. ஸோ இப்போ 29 ஃபோக்கஸ் பண்ணல அவங்க தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்தாலும் போனாலும் கூட வந்து அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ப்ரையாரிட்டி இல்லைன்றீங்க? இல்லைங்க, இங்கே வந்து ஃபுட்டோல் அவங்களுக்கு வேணும். இந்தியாவிலே ரொம்ப பலவீனமாக இருக்க மாநிலம் தமிழ்நாடு. தேர் வெரி மச் வீக் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு அவன் ரேடார்லேயே இல்லை. பட் ஆஃப்டர் ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி தே ஆர் சென்சிங் சம் ஸ்பேஸ் விச் இஸ் கரெக்ட். ஆனால் திமுகவை தோக்கடிக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா டிஎம்கேவோட அலைன்ஸ் அரித்மேட்டிக்கு ப்ளஸ் ஏடிஎம்கே வீக்காக இருக்கிறது ப்ளஸ் அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 26ல் வந்து ரெஜிம் சேஞ்சுக்கு வாய்ப்பு குறைவுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அடிச்சு பார்ப்பாங்க, ஆனால் ஃபுல் ஃபைட் இருக்கும், அதை நான் மறுக்கல நான். பட் இந்த எலெக்ஷனோட ப்ரிடாமினன்ட் ஃபோக்கஸ் ஆஃப் பிஜேபி ரெஜிம் சேஞ்சா ஏடிஎம்கே வீக்கன் பண்றதானா ஏடிஎம்கே வீக்கன் பண்றாங்க. ஸோ 26 பத்தியும் கவலை இல்லை, 29 பத்தியும் கவலை இல்லை. 29 பத்தியும் கவலை இல்லை. தமிழ்நாடு அவன் ரேடார்லேயே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த 22 எம்பிஸை வச்சு குரூஷியல் இஷ்யூஸ்ல பில்ஸை பாஸ் பண்றதுலாம் ரொம்ப ஆன்டி பிஜேபியா போகாம பார்த்துப்பாங்க. விச் திஸ் கைஸ் ஆர் ரெடி டு ஹெல்ப். அவ்வளவுதான். டைரக்டா பிஜேபியோட என்னைக்கும் திமுக அலைன்ஸ்க்கு போவாது. சில பேர் பைத்தியகாரத்தனமா பேசுறாங்க, அப்படிலாம் போயிடும். அப்படிலாம் போக மாட்டாங்க. நீ டைரக்டா அலைன்ஸ்க்கு போகாமலே அப்டீன் நம்பர் ஆஃப் வேஸ் வித் 1000 ways நீங்கள் வந்து யூ கேன் ஹெல்ப் த பிஜேபி கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் பில்ஸை பாஸ் பண்ணுறது, குரூஷியல் பில்ஸில் வந்து செவரல் இம்பார்ட்டண்ட் கிளாஸஸை வந்து டைல்யூட் பண்ணுறது இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி ஆர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. சட்டிலாக இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. டு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் பாலிசி. இன்னைக்கு கனிமொழியை வந்து ஒரு டெலிகேஷனுக்கு அனுப்புகிறாங்கன்னா லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பை பிஜேபி. அது வந்து ஸ்டாலினுக்கு எதிராக கனிமொழியை மோடி வளர்க்குறாரு. கமான், அதெல்லாம் கிடையாது. கனிமொழி ஸ்டாலின் எல்லாரும் டிஎம்கேக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது தே வில் க்ளோஸ் தேர் ரேங்க்ஸ். கனிமொழிக்கு ஸ்டாலின் மேலே கடுமையான அதிருப்தியும் அனிமாசிட்டியும் இருக்கும். இப்போ டிஎம்கேக்கு ஒரு அக்யூட் கிரைசிஸ் வருது, 2G மாதிரி டாஸ்மாக் மாதிரி வருதுன்னா தே வில் க்ளோஸ் தேர் ரேங்க்ஸ். உண்மை அது, அதில் எந்த சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. கனிமொழிக்கு அவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்து மோடி அனுப்புறதெல்லாம் வந்து டிஎம்கே பாலிடிக்ஸ் ஃபேமிலிக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணுறது இல்லை. 22 எம்பிஸ் இருக்க டிஎம்கேவை காங்கிரஸ் பக்கம் வந்து வீன் அவுட் பண்ணுறது. ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தியை மோடி மதிக்கிறதே கிடையாது. டெலிகேஷனை போயிட்டு வந்து டெலிகேஷனை கூப்பிட்டு பேசுறாரு, ஃபாரின் டெலிகேட்ஸ் கிட்ட பேசுறாரு. லீடர் ஆஃப் த அப்போசிஷனை ஒரு ப்ரீஃப் பண்ணவே இல்லை, பார்லிமெண்ட்ல பேசல. இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன் வேணும்னு காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. சும்மா நாம்கே ஆவாஸ் தான் அதில் வந்து 16 கட்சிகள் இன்க்ளூடிங் டிஎம்கே கழித்து போட்டாங்க. பெருசாக அதுக்கு மேலே ஒன்றும் அவங்க பண்ணலை. ஸோ மோடி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய குரூஷியலான இஷ்யூஸ் எஸ்பெஷலி ஃபாரின் பாலிசி இஷ்யூஸ்லாம் காங்கிரஸ் ரெசிஸ்ட் பண்ணதுனா கூட டிஎம்கே சைலண்ட் ஆகிடும். அண்ட் டிஎம்கேவோட பெரிய பலம் 22 எம்பிஸ். மோடிக்கு ஜெயிக்கிறவங்களை தான் பிடிக்கும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்குது. அந்த ஏடிஎம்கே லீடர் எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத மோடி, அப்போசிஷன் லீடர் ஸ்டாலின் தினம் காங்கிரஸ் திமுகவை திட்டிகிட்டே பிஜேபியை திட்டுறாரு ஸ்டாலின். எவ்ரிடே இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஃபார் பிஜேபி. அண்ட் அவர் வந்து நேஷனல் லெவலில் வந்து பிஜேபிக்கு எதிரான ஃபோர்ஸஸை ஒருங்கிணைக்கணும்னு பார்க்குறாரு. அந்த ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு மோடி. ஸோ ஒரு சாஃப்ட் கார்னர் மோடிக்கு திமுக மேலே இருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் 22 எம்பிஸ். அதில் எந்த சந்தேகம் வேணாம். லாங் ரன்னில் திமுகவை காங்கிரஸ் கிட்ட வந்து வீன் அவுட் பண்ணிடலாம், அதாவது பிரிச்சிடலாம் மோடி உறுதியாக நம்புறாரு. டைரக்டா பிரிக்கணும் அவசியம் இல்லை. டைரக்டா பிஜேபியோட போய் டிஎம்கே சேரணும்னு அவங்க விரும்பல. 22 எம்பிஸை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல தே கேன் ஹெல்ப் பிஜேபி கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் இன் அப்டீன் நம்பர் ஆஃப் வேஸ். அதே ஒரு வாதம் ஒன்று முன் வச்சிங்க இல்லையா,
26 பிஜேபி ஃபோக்கஸ் கிடையாது, 29 ஃபோக்கஸ் கிடையாது. அப்கோர்ஸ் டஃபாலாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அந்த ஸ்பேஸ்ல நம்ம வளரணும் அப்படின்றது அவங்களோட எய்ம். நீங்க இல்லையா, எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்டாண்ட்ல தான் அவங்க 24ல இருந்தாங்க. 24ல அவங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்தனாலதான் தனித்தவங்க போட்டிட்டாங்க. 24 நம்ம கவலைப்பட வேண்டாம். 24 பத்தி நமக்கு ஒரு சீட்டு வரலாம்னாலும் பரவாயில்ல, அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுவோம். நம்ம தனியா போயாச்சுன்னா அதிமுக மோசமா தோப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல நம்ம வளருவோம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பாஜக நல்லா வளர்ந்தாங்க, அவங்களோட ஓட் ஷேரையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த தடவை அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறி வந்து அவங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற தேவை இருக்கு. குறிப்பா 26லயும் ஜெயிக்கணும், 29லயும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தேவை இருக்கு. அதனாலதான் அவங்களோட பொசிஷன் வந்து டிராஸ்டிக்கா அவங்க மாத்திருக்காங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த அலைன்ஸ்ல நம்ம டாமினண்டா இருக்கணும். அதிமுகவை டாமினண்டா இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, நம்ம டாமினண்டா இருக்கணும்னு பாக்குறாங்க. பட் எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் இவ்வளவு எஃபர்ட் போடுறாரு. வெறும் கட்சியை வளர்க்கணும்னா இவ்வளவு எஃபர்ட் போட மாட்டார். இந்த முக்கியமான டைம் 26ல பார்த்தோம்னா நிறைய முக்கியமான எலெக்ஷன்ஸ் வருது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாசமும் நான் வருவேன்றாரு. அது போக ஈடியும் பிஸியா இருக்காங்க. நான் சொல்றது நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அதாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டா தே வாஷ் தேர் ஹேண்ட்ஸ், கை கழுவிட்டாங்கன்னு நான் சொல்லல. அப்படி எந்த பார்ட்டியுமே ஜெயிக்கிறது ப்ரையாரிட்டி நான் பாக்குறேன். ஜெயிக்கிறது ப்ரையாரிட்டினா வாட் சார்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி? இப்போ பெங்கால்ல வந்து தேர் ஆல்மோஸ்ட் நியரிங் த பவர் 39-40%. தனியா அங்க தனியா அலைன்ஸா சொல்றேன். இல்ல இங்க அலைன்ஸா, அதாவது அது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு தெரியும். அதாவது தே ஆர் ரெஃப்யூசிங் டு கோ ஃபார் அ ஃபைனல் கில் அகேன்ஸ்ட் டிஎம்கே. இந்த ஃபைனல் கில்லுக்கு போக மாட்டேன்றாங்க. That doesn't exist actually. Well, final kill option இருந்ததுன்னா they would have used it. எனக்கு என்னமோ மேபி யூ ஆர் ரைட், ஐ அக்ரி. ஒரு ஸ்டில் ஒரு டிஎம்கே கிட்ட மோடிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவங்க வந்து ஃபைனல் கில்ன்றது தப்பான வார்த்தையா இருக்கலாம். ஆஃப்டர் ஆல் டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது கவர்மெண்ட்டை. எஸ், ஃபைனல் கில்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகல. ஐ அக்ரி வித் யூ. ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. பட் அந்த ஒரு ஃபைனல் அசால்ட் ஆன் டிஎம்கே நம்ம சொல்லலாம். அதை வந்து செய்ய மாட்டோம். இப்படி சொன்னா பொலிட்டிக்கல் ஜார்கன் கரெக்டா இருக்கும். மோடி ரெஃப்யூஸ் டு பர்ன் பிரிட்ஜஸ் வித் டிஎம்கே. அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. மோடி ரெஃப்யூசஸ் டு பர்ன் பிரிட்ஜஸ் வித் டிஎம்கே. ஃபேமிலிக்குள்ள இருக்க பவர் சென்டர்ஸை அவர் வந்து கூல் டவுன் பண்ணி, அதாவது வந்து குட் புக்ஸ்ல வைக்கணும்னு பார்க்குறாரு. உதயநிதிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. உதயநிதி ஏன் கேட்டாரு, இவர் ஏன் கொடுத்தாரு? ரெண்டுமே வந்து ஐப்ரோ ரைசிங் இஷ்யூஸ். கனிமொழியை வந்து டெலிகேஷனுக்கு லீடராக அனுப்புறதுன்றதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். இவங்க இப்போ பல இஷ்யூஸ் இருக்குது. பட் ஸ்டில் மற்ற ஸ்டேட்ஸில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தொட மறுக்கிறாங்க. தெர் ஆர் செவரல் இஷ்யூஸ் அண்ட் இஷ்யூஸ். ஸோ ஐ கேன் ரீஃப்ரேம் மை வேர்ட் லைக் திஸ். அதாவது வந்து ஃபைனல் கில்லுக்கு போக மாட்டேன்றார் நான் சொல்கிறது வந்து ஐ வில் டேக் பேக் மை வேர்ட்ஸ். அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பட் மை அசஸ்மெண்ட் இஸ் தட் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்படி சொன்னால். அதாவது மோடி ரெஃப்யூசஸ் டு பர்ன் பிரிட்ஜஸ். திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலத்தை, உறவு பாலத்தை கம்ப்ளீட்டாக அழித்து கொள்ள எரிக்க அவர் விரும்பலை. ஹி வாண்ட்ஸ் டு கீப் அன் ஆப்ஷன். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், வெரி சிம்பிள். 22 MPs. நத்திங் இஸ் பர்மனன்ட் இன் பாலிடிக்ஸ். இப்போ அவங்க டைரக்டா அலைன்ஸ்க்கு போக மாட்டாங்க. என்னைக்கு போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் 26க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 27ல் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது. டிஎம்கே மே சப்போர்ட் பிஜேபி கேண்டிடேட், ஹூ நோஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். யூ ஹவ் டு லுக் அட் இட் இன் அ வெரி நுவான்ஸ்டு மேனர். அந்த ஃபைனல் அசால்ட்லாம் பண்ண மாட்டாங்கங்க. இந்த 22 MPs வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். சந்திரபாபு நாயுடு ரைட்ல நிற்கிறாரு, லெஃப்ட்ல நிற்கிறாரு, ரைட்ல வந்து ஸ்டாலின் நிற்கிறாரு. சந்திரபாபு நாயுடுக்கு 16 MPs, வேற ஸ்டாலின் காட் 22 MPs. தட்ஸ் த மெசேஜ். அதாவது பர்சன் லைக் மோடி, பாலிடிக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் திங்ஸ் பிரீத்ஸ் பாலிடிக்ஸ் 24 hours 365 days. இந்த 22 MPs உங்களுக்கு விஷயம். இன்னொன்று, தமிழ்நாட்டில் இன்கேஸ் டிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணி இங்கே ஒரு பொலிட்டிக்கல் வெக்யூம் வருதுன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இடத்துல பிஜேபி இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். மற்ற ஸ்டேட்ஸில் வந்து அந்த மாதிரி அவங்க டீஸ்டபிளைஸ் பண்ணுறாங்கன்னா தே ஆர் இன் அ பொசிஷன் டு எக்ஸ்ப்ளாய்ட். இப்போ கர்நாடகாவில் கவுக்குறாங்கன்னா ஆட்சிக்கு வர முடியுது, மத்திய பிரதேசில் கவுக்குறாங்கன்னா ஆட்சிக்கு வர முடியுது. இப்போ பெங்காலில் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்துன்னா தே கேன் கேப்சர் பவர். இந்தியாவிலே ரொம்ப வீக்கெண்ட் ஸ்பாட் எதுன்னா தமிழ்நாடு. ஈவன் இன் கேஸ் டிஎம்கே கொலாப்ஸ் ஆனாலும் பொலிட்டிக்கலி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அளவுக்கு பிஜேபிக்கு இங்கே பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க எப்பயுமே. ஸோ இந்த 22 MPs வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. 32 MPs வச்சுக்கிட்டு அவங்க வந்து நாயுடுவையும், நிதிஷ் ஆஃப்கோர்ஸ் அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காரு. இட் இஸ் நாட் நிதிஷ் இஸ் MPs. வேறஸ் நாயுடு இஸ் அ மெர்குரியல் கேரக்டர். நாயுடை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நம்ப முடியாது. எனி டைம் ஹீ கேன் ரிவோல்ட்.
அப்ப அந்த நேரமாவது ஒரு குரூஷலா கிரைசிஸ் வரலாம். இமேஜின் எனி கவர்மெண்ட் இன் டெல்லி, எஸ்பெஷலி a person like Modi, they will go to any extent to get the support of DMK. அதுக்கு பிரிட்ஜஸை பேர்ன் பண்ணாம வைக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஒரு ஃபைனல் அசால்ட்டுன்னு நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை டச் பண்ணாம இருக்கிறது, கனிமொழிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிரெடிட்டை கொடுக்கறது எல்லாமே வந்து லாங் டேர்ம் கெயின்ஸ். டைரக்டா அலையன்ஸ்லாம் போக வேணாங்க. இப்போ போஸ்ட் 26 எலெக்ஷன்ஸ், பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷனில் டிஎம்கே, அஸ்யூமிங் தட் டிஎம்கே கேப்சர்ஸ் பவர்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு 3 years நான் அடிச்சு சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், இவங்களோட ஆன்டி பிஜேபி ரெட்டரிக் வந்து குறையும், கணிசமான அளவு குறையும். அதுக்கு பிறகு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்குது, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அப்புறம் எவ்வளவோ பில்ஸ் இருக்குது, அதுலலாம் வந்து டிஎம்கே கேன் பெயில் அவுட் பிஜேபி. அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்தளவுல டிஎம்கேவை சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா வச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. சப்ஸ்டியூட்ன்றத கூட நீங்க ரொம்ப இப்போதைக்கு நாளைக்கு மெயின் பிளேயரா கூட யூஸ் பண்ணலாம். மெயின் பிளேயரா கூட அது வந்து ரொம்ப கொச்சையா புரிஞ்சுக்க கூடாது. நான் அந்த போட்டோவை ரொம்ப முக்கியமா பார்க்கல. இப்ப சந்திரபாபு நாயுடு வெளில நாளைக்கு போறாருன்னா இவங்க வெல்கம் ஹேண்டி. ஓகே, சந்திரபாபு நாயுடுக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் அது. ஸ்டாலினை பக்கத்துல நிக்க வச்சு சந்திரபாபு நாயுடு பக்கத்துல நிக்க வச்சு மோடி வந்து 2 பேர்கிட்டையும் சிரிச்சு பேசுறதுன்றது இட்ஸ் a மெசேஜ் டு நாயுடு, லுக், டோன்ட் திங்க் தட் நான் ஐ எம் டிபெண்டன்ட் ஆன் யூ. இதை டிஎம்கே வில்லிங்லி அலோவிங் திஸ். சி தேர் பாஸ்ட் இஸ் சச்சுங்க. அவங்க மோடி எல்லாரும் இன்னைக்கு பேசுறாங்க, சி ஹிஸ்டரி ரிப்பீட், அதாவது வந்து எவ்ரி ஒன் திங்ஸ் தட் ஹிஸ்டரி ஹஸ் பிகன் வித் ஹிஸ் ஓன் பர்த்டேன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. 25 years மேலே 99ல் வந்து 6 MPs வச்சுட்டு இப்போல்லாம் எனக்கெல்லாம் வந்து ஐ வாஸ் ஷெல் ஷாக்டு. 99 April அவங்க ஜெயலலிதா 18 MPs வித்ரா பண்ணிட்டு டிஎம்கே 6 MPs போய் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு 1000 வியாக்கியானம் கொடுத்தாங்க. Still the government was toppled by 1 vote. அது வேற. March 1st 1999 லாயலா காலேஜில் மதவெறிக்கு எதிரான 1 கோடி கையெழுத்து, முதல் கையெழுத்து சாயங்காலம் 4 மணிக்கு கையெழுத்து போட்டு கருணாநிதி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. லாயலா காலேஜில் பெரிய ஃபங்க்ஷன். 99 March 1st I covered it. I was with ANI. ஃபர்ஸ்ட் கையெழுத்து கலைஞர். April 17th கரெக்டாக 48 நாள் கான்ஃபரன்ஸ் ஓட்டில் BJP government was defeated in spite of DMK supporting 6 votes. இது அவங்க வரலாறு. அதெல்லாம் போக மாட்டாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. 26க்கு பிறகு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 26க்கு முன்னால போக மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு, 26க்கு முன்னால போக மாட்டாங்க. 26க்கு பிறகு போகிறதுக்கு ஃபேர் சான்சஸ் ஆகுது. 26க்கு பிறகு இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேங்க உங்களுக்கு, போறாங்களோ போலியோ, இப்ப இந்த 5 வருஷம் இருக்க ஆன்டி பிஜேபி ரெட்டரிக், ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் 26ல ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சு வந்ததுன்னா சத்தியமா இருக்காது. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் வந்து அதிமுகவுக்கு எப்படி பாஜகவால சில பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு அதிமுகவுக்கு வேற ஒரு சிக்கலும் இருக்கு. இப்ப அதிமுக டிஎம்டிகேவையும் ஃபோக்கஸ் பண்றாங்க, பிஎம்கேவையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு வரணும்ன்றதான் அவங்களோட பிளான். இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்த 2 கட்சிகளும் உள்ள வந்தாலுமே கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, அவங்க கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப பிஎம்கேவுக்குள்ள கிரைசிஸ் போயிட்டு இருக்கு, பெரிய ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு அலையன்ஸ்குள்ள வந்தாலுமே கூட பலவீனமான ஒரு பிஎம்கேவா தான் அவங்க இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு பார்ட்டி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது கட்சியோட அப்பாரட்டஸையும் அது வீக் பண்ணும். அதே மாதிரி டிஎம்டிகேவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அந்த கட்சி நாளைக்கு அதிமுகவுக்குள்ள வந்தாலுமே அந்த கட்சி நல்லா ஹெல்ப்ல தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இவரு கேப்டன் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அந்த கட்சி பலவீனமான மாதிரி தான் தெரியுது. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கட்சிகளோட அலையன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் ஒண்ணு, ஆனா உள்ள வந்தாலும் டெலிவர் பண்ணுவாங்களா? அவங்க டெலிவர் பண்ண வேண்டியங்க. நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். சாரி, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நான்சென்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஏங்க தேர் டவுன் அண்ட் அண்டருங்க. தமிழ்நாட்டில் அன்டச்சபிள் பிஜேபி கிடைக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கும் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு பிஎம்கேக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிக்கரிங்ஸ் இதெல்லாம் இட் வில் டை டவுன். கேள்வி அதுல நான் அதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன். அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி பாமகவும் டிஎம்டிகேவும் 100% தேவை, அதுல டவுட்டே இல்லை. தேவை, அவங்க வந்துருவாங்கன்னு வச்சுப்போமே. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க டெலிவர் பண்ண வேண்டியதை டெலிவர் பண்ணுவாங்களா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதோ அதை டெலிவர் பண்ணுவாங்களான்றதான் கேள்வி. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது நம்ம கையில இல்லை. அது வாட் சார்ட் ஆஃப் அன் அலையன்ஸ், கேண்டிடேட் செலெக்ஷன், அப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், அந்த இது வந்து சண்டை பாதிப்பு ஏற்படுத்தாதா? இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஸ்டாம் இன் டீ கப்புங்க. நாளைக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வந்தனா இதை மறந்துடுவாங்க. இன்னும் 9 months இருக்குதுங்க, எலெக்ஷன் 10 months இருக்குது. 2 monthsக்குள்ள இட் வில் கம் டவுன், இட் வில் பி செட்டில் டவுன்றார். டெஃபினெட்லி இட் வில் பி செட்டில் டவுன். ராம்தாஸுக்கு வேற வழியே கிடையாது, அன்புமணிக்கு வேற வழியே கிடையாது. தே ஹேவ் டு என்டர் இன்டு எ காம்ப்ரமைஸ். பிஜேபி வில் என்ஷூர் அ காம்ப்ரமைஸ் இன் பிஎம்கே, மார்க் மை வேர்ட்ஸ். பாமகக்குள்ள ஒரு சமாதானத்தை
கண்டிப்பா பிஜேபி உருவாக்கும். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல வந்து அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி பாமக தான். பாமக இல்லைன்னா அந்த அலைன்ஸ் இப்பயே ஜெல் ஆகல, இன்னும் மோசமா they'll cut as a sorry figure. ஸோ அமித்ஷா will ensure a truce. கண்டிப்பா இதை விட மோசமா போய் கூட அது நாளைக்கு நடக்கும் நான் சொல்ல, நாளைக்கு சுச்சுவேஷன் வர்சன் இன்னும் கேவலமா போய் அடிதடி கூட நடக்கலாம். ஆனா வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஆர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நான் எதிர்பார்ப்பது ஓரிரு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக பாமகக்குள்ள ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு 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 காம்ப்ரமைஸ் எட்டப்படும். கண்டிப்பா எலெக்ஷன் டைம்ல ஒன்றுபட்ட பாமக இருக்கும் நான் நம்புறேன். தே வில் என்ஷூர். ஏன்னா அங்கே உள்ள இருக்க பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ கிடையாது, ஃபேமிலி டைனமிக்ஸ், தட் தே வில் ஹேண்டில் இட். இது டெலிவரி பண்ணுவாங்களா என்னன்றது ஐ திங்க் தட்ஸ் சாரி, அது வந்து ரொம்ப இரலவெண்ட் கொஸ்டின். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆன்டி டிஎம்கேவாக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் 0.25%லேருந்து 5% வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க சேர்த்துக்கணும். தேர் எய்ம் இஸ் 2019 அலைன்ஸை ரீசெலக்ட் பண்ணுறது. அப்படியே யுனைடெட் ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, பிஎம்கே, எம்ஜிஆர் நீதி கட்சி, பாரிவேந்தரோட கட்சி, ஜான் பாண்டியா, ஜி.கே. வாசன், கிருஷ்ணசாமி, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிஸ், லெட்டர் பேட் பார்ட்டிஸை உள்ளே கொண்டு வந்துடணும் தான் அவங்க பார்க்குறாங்க. விச் வில் பி அ குட் அலையன்ஸ். டெலிவரி ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் தட்ஸ் அ வெரி வெரி ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின். அது இன்னும் ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது, என்ன மாதிரியான பாலிடிக்ஸை வந்து டிஎம்கே முன்னெடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்தது. தெளிவாக நான் ஒரு விஷயம் சொல்வேன் கேப்ரியல், நீங்கள் கேட்டது வந்து 2026 வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றதை விட ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணணுன்றதான் அவங்களோட எய்ம்னு நான் பார்க்குறேன். டிஎம்கே இஸ் சிட்டிங் பிரிட்டி வெல். அதில் சேர்ந்து அவங்களோட அலையன்ஸ் வந்து இன்டாக்ட், ஒரு கோஹரன்ஸ் இருக்குது அந்த அலையன்ஸில். ஆஸ் ஆஃப் நவ் இந்த 4 கார்னர் ஃபைட் வரும்போது டிஎம்கே இஸ் அ கிளியர் எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ். அதனால இது நம்மளை விட பிஜேபிக்கு நல்லா தெரியும். அவங்க ப்ரையாரிட்டி பெங்கால், தமிழ்நாடு கிடையாது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இந்த அதிமுக பாஜக அலைன்ஸ் உருவானப்ப சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா அவர்கள் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு வருஷம் டைம் இருந்தாதான் அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகும், ஒரு நல்ல கெமிஸ்ட்ரிலாம் கிரியேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது, இந்த ஒரு வருஷம் டைம் வந்து கெமிஸ்ட்ரி கிரியேட் பண்றதுக்கா அதிமுகவுக்கு 1 இயர் குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காகவா? நீங்க சொன்னீங்களே பலவீனப்படுத்துறதுக்காகவா? கூடி அடிக்கிறது தான். ஸோ அந்த 1 இயர் ட்ரபிள் கொடுக்கறதுக்கு தான், ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து ஜெல் ஆகிறதுக்கு வாய்ப்புன்றது இப்போ ஜெல் ஆகலைங்க. ஆஸ் ஆஃப் நவ் 2 months ஆனப்போ. ஆனால் எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்லைங்க, கீழே கேடர்ஸ் கிட்ட நான் வந்து அந்த பல்ஸ் எனக்கு தெரியுங்க. வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங். திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட கொள்கை. பிஜேபி சேர்றது அவங்க விரும்பலைங்க. ரெண்டும் அதான பண்றாங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க பிஜேபி ஃபேக்டர் உள்ள வந்தனா இவர் டிஎம்கே, இவர் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் கெட் டைல்யூட்டட். திமுக வேணாங்க. ஆனா பிஜேபியோட சேர்ந்து நீங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் போகும்போது கேடர் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். கேடர் வந்து அவனுக்கு இது பிடிக்கலங்க. அது வந்து எப்படி சொல்றேன்னா, தெர் இஸ் ஒரு ஒரு அனிமாசிட்டி இருக்குது பிஜேபி மேல இருக்குது. அதுவும் அமித்ஷாவோட ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது, அதுல அவங்க ஷேர் இன் பவர் எல்லாம் பேசும்போது இன்னும் தேர் கெட்டிங் ஆங்கிரி. நம்ம கட்சியை பலவீனப்படுத்துறாங்கன்றத ஃபீல் பண்றாங்க, கிளீனா அவங்க ஃபீல் பண்றாங்க. பிளஸ் இப்போ திருப்பரங்குன்ற மாதிரியான இஷ்யூ எல்லாம் கையில் எடுக்கும்போது திமுக மேல வெறுப்பு இருந்தாலும் நீ மதத்தை கையில் எடுக்கும்போது நான் ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் முகம் சொல்லிக்கலாம். தட் இஸ் வை ஐம் டெல்லிங், இது ஜெல் ஆகல, இது டேக் ஆஃப் ஆகல. கேடர்ஸுக்கு நல்லா, இது வந்து லீடர்ஸுக்கு நல்லா தெரியுது. லீடர்ஸ்க்கு, ஏடிஎம்கே லீடர்ஸ்க்கு நல்லா தெரியுது. பிஜேபிக்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பொனன்ஸா இது, ஏடிஎம்கேக்கு நல்லா தெரியுது. தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கன்வின்ஸ் த கேடர்ஸ். இந்த அரகண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் அமித்ஷா இருக்கு இல்லையா, தட் வில் டெஸ்ட்ராய் ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கே ஓட் பேங்க் வில் நாட் டிரான்ஸ்ஃபர், ஃபர்தர் இட் வில் கோ டவுன். நீங்க அதை சாதாரணமா நினைக்காதீங்க. பிஜேபி ஃபேக்டர்ன்றது தமிழ்நாட்டில் நீங்க ஓப்பனா போய் ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்ததுன்றது இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு அது எதிராக தான் போயிருக்குது. அவங்களுக்கு அது கன்வின்ஸ் ஆகல. மேபி ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இன்னும் 1 இயர்ல திமுக பெரிய தவறுகள் ஏதாவது பண்ணி பிஜேபி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளண்டர்ஸ் எதுவும் பண்ணாம அமித்ஷாலாம் இங்க வராம இருந்தாங்கனாலே அவங்களுக்கு வளரும். எ பர்சன் லைக் அமித்ஷா ஸ்பீக்கிங் இன் அ வெரி ரக்கட் லாங்குவேஜ் வந்து பூமராங் தான் ஆகும். இட்ஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். அமித்ஷா அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் ஹிந்தியில பேசுறது, இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஆவரேஜ் ஏடிஎம்கே ஒர்க்கருக்கு, ஆவரேஜ் ஏடிஎம்கே ஓட் பேங்க்குக்கு அது பிடிக்கல. அதனால எங்க போகும் அந்த ஓட்டுன்னு தெரியாது. அது வந்து உங்களுக்கு வந்து ஓட்டே போடாம இருக்கலாம், அல்லது சீமானுக்கு போடலாம், விஜய்க்கு போடலாம். பட் இந்த அலையன்ஸ்க்கு அது வராது. பிஜேபியோட போனாங்கன்னா ஏடிஎம்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கவே நடக்காது. கீழே ஜெல்லாவில் நான் இதை அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கிளீனா தெரியுது. கேடர்ஸ் வந்து தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி. லீடர்ஸ் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. we don't know how they are going to do it. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி சார்.